மரக்காணம் அருகே செஞ்சல் புயல் கரையை கடக்க வாய்ப்பு. மாமல்லபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செஞ்சல் புயல். சென்னையிலிருந்து 85 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளது. சென்னையில் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழையினால் நுங்கம்பாக்கம், சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் தேங்கியது. தியாகராய நகர் பேருந்து நிலையம் மழை நீரில் மிதப்பதால் மக்கள் அவதி. சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிக மழை பதிவு. அதிகபட்சமாக எண்ணூரில் 13 சென்டிமீட்டர் மழையும், நுங்கம்பாக்கத்தில் 5 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவு. சென்னை கடற்கரையில் திருவனந்தபுரம், பெங்களூரு, கொல்லம் ரயில்கள் சென்னை கடற்கரையிலிருந்து இயக்கப்படும். ஏலகிரி விரைவு ரயில் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், திருச்சியில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரத்தில் பலத்த காற்று வீசும்போது மின் இணைப்பு துண்டிக்கப்பட வாய்ப்பு. மின்வாரியம் தகவல். சென்னை திருவொற்றியூரில் இடுப்பளவிற்கு தேங்கி நிற்கும் மழை நீர். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துவிடும் என்பதால் மக்கள் அச்சம். பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலையத்தில் தேங்கிய மழை நீர், பயணிகள் அவதி. விமான ஓடுபாதையில் தண்ணீர் சூழ்ந்ததால் சென்னை விமான நிலையம் மூடல். விமான நிலையத்தில் உள்ள மக்கள் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தாம்பரம் வேங்கை வாசல் ஏரி நிரம்பி சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். பிரதான சாலையில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. 1200 மோட்டார் பம்புகளை கொண்டு மழைநீர் உடனடியாக அகற்றப்படுவதாக பேட்டி. நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 4856 கனஅடியாக அதிகரிப்பு. செம்பரம்பாக்கம் நீர்மட்டம் 19.31 அடியாக உயர்வு.